நம்மளோட இந்தியாவோட எல்லையில நான் நிக்கிறேன். என் பின்னாடி என்ன தெரியுது? பீச். ஆனா இந்தியாவோட எல்லை எங்க ஆரம்பம்? இமாலயாஸ். ஆனா தமிழர்களோட எல்லை ஆரம்பம் எங்க? கன்னியாகுமரி. அப்படிப்பட்ட கன்னியாகுமரிக்கு தான் நான் வந்திருக்கேன். யாரை மீட் பண்ண வந்திருக்கேன்னா, மகாபாரதத்துக்கு ஒரு துரோணாச்சாரியார் கிடைச்ச மாதிரி நம்மளோட கபடிக்கு கிடைச்சவர் தான் மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார். அவரை மீட் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். அந்த டார்க் லைட் மேடையில், பிரம்மாண்ட மேடையில் அவரால் அவார்டு வாங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வர முடியல. இன்னைக்கு அவரை பார்க்க நம்ம அவர் இடத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட ரவிச்சந்திரன் சாரோட பயிற்சி நிலையத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு செலுத்த வேண்டிய ஆனரை அவர்கிட்ட செலுத்திட்டோம். இப்போ நம்மளோட வந்து அவரோட குடும்பத்தினர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா, அவங்க தம்பி ஒய்ஃப், சாரோட ஒய்ஃப். சரிங்களா? இவங்க 3 பேர்கிட்ட அவரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அம்மா வணக்கம்மா. அம்மா, சாருக்கு எப்படிமா இது சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கபடி மேல இன்ட்ரெஸ்டா இல்ல எப்படி? ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்தே அவன் கபடி நல்ல இன்ட்ரெஸ்டாக செய்வான். விடிய காலம் கிளம்பி பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையாக ஒழுக்கமாட்டு வளர்த்து நல்ல பிள்ளைகளாட்டு கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாட்டு வளர்த்து நல்ல பேரும் புகழ மாட்டேன் பிள்ளைகளுக்கு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து கபடினா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து இதுக்கு நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நாங்க நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். கல்யாணத்துக்கு போறாங்க அவளும் சேர்ந்து நல்ல சப்போர்ட் பண்ணி. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் நாங்க சாயங்காலம் காலையிலயும் முட்டை, பால், இதெல்லாம் கூழ் எல்லாம் காய்ச்சி எடுத்து ரவுண்டு கொடுத்து விடுவோம். நல்ல முறையெல்லாம் செய்து எடுத்து பிள்ளைகளை சப்பாத்தி போட்டு வீட்டில் கொடுத்து விடுவோம். எல்லாம் செய்து கொடுத்து விடுவோம். இல்லை நல்ல பேர், நல்ல என் பிள்ளை நல்ல பிள்ளை உலகமான திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு அம்மா, இங்க ஒரு அம்மாவை பார்த்தாச்சு. திருமணத்துக்கு பின் ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு வைஃப். அப்படிப்பட்ட மனைவி ரவிச்சந்திரன் சாரோட மனைவியிடம் சில கேள்விகள். மேம் சொல்லுங்க மேம். சார் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய இந்த காம்படிஷன்ஸ் அது எல்லாமே போயிருப்பாரு. அப்போ எப்படி ஃபேமிலிய பேலன்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு அவர் வந்து போய் பண்ணிருக்காரு எல்லாமே. எப்படி நீங்க இதை பாத்தீங்க திருமணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் பேலன்ஸ் பண்ணிட்டு டெய்லி காலையில ஈவினிங்கும் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனோம். லீவ் அந்த லீவ்லலாம் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வரும், லொக்கேஷனில் கேம்ப் நடக்கும். அப்போது வெளியில இருந்தும் பசங்க வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் டீம் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் கேர்ள்ஸ் டீமும் இருந்தது. அப்போது கேம்புக்கு காலையில் முட்டை, பால் காலையில ஈவினிங்கும் போடுவோம். சப்பாத்தி, நைட்டு வந்து சப்பாத்தி, குருமாலாம் வச்சு கொடுப்போம். அதுக்கு அந்த பிள்ளைங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் கூட வந்து. ஒரு ரூரல்ல இருந்து இப்படி இவங்களே சமைச்சு இவங்களே அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்களை விளையாட வச்சு அந்த பிள்ளைங்க நாளைக்கு வந்து ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஒலிம்பிக்ஸ் வைக்க போகணும்ன்றது என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேமா. இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அம்மாவை பார்த்தோம், ஒய்ஃபை பார்த்தோம். அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட தம்பியோட மிஸ்ஸஸ் தான் அவங்க. நீங்க எப்படி மேடம் உங்களால வந்து இத, அதாவது வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு குடும்பம், அதுல ஒருத்தர் வந்து நேஷனல் பிளேயரு, அவரோட கூட உங்களோட இது எப்படி மேடம் இருக்கு? எனக்கு எங்க அத்தனை பற்றி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு. நீங்களும் இதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். On the back end, yesterday's price ain't today. Now we taxing way out the fear. Ain't no way out for me. They always told me I'm the wave, like I'm way out. And see, I know some real